சோலார் மின் சாதனங்களை பொருத்த 20,000 ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றால்தான் தமிழகம் தலைசிறந்த மாநிலமாக திகழும் என்று தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, நீலகிரி மாவட்டத்தில் 7,000 கோடி ரூபாய் செலவில் 2,000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று புனல் மின் திட்டம் உருவாக்கப்படும் என்றும், மின் கட்டமைப்பு மற்றும் தொடரமைப்பை வலுப்படுத்த ஜப்பான் நாட்டின் நிதியுதவியோடு 5,000 கோடி மதிப்பிலான துணை மின் நிலையங்கள், மின் தொடர் பாதைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தார். முதல் கட்டமாக 10,000 மின் நுகர்வோருக்கு சூரிய ஒளி மின் உற்பத்தி சாதனங்களை அமைக்க முதலீட்டு மானியமாக 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை அல்லது கிலோவாட் ஒன்றிற்கு 20,000 ரூபாய் முதலீட்டு மானியம் மேற்கூரையில் சாதனங்களை பொருத்தி மின் உற்பத்தி செய்யும் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 10,000 வீட்டு மின் நுகர்வோர் பயன்பெறுவர். நீலகிரி மாவட்டத்தில் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 மெகாவாட் மின் திறன் கொண்ட சில்லஹல்லா நீரேற்று புனல் மின் திட்டம் உருவாக்கப்படும். இந்த ஆண்டு 400 கிலோவோல்ட் திறன் கொண்ட 10 துணை மின் நிலையங்கள், 230 கிலோவோல்ட் திறன் கொண்ட 16 துணை மின் நிலையங்கள், 110 கிலோவோல்ட் திறன் கொண்ட 19 துணை மின் நிலையங்கள் மற்றும் 33 கிலோவோல்ட் திறன் கொண்ட 11 துணை மின் நிலையங்கள் என மொத்தம் 56 துணை மின் நிலையங்கள் 8,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இது தவிர இந்த ஆண்டு வீட்டு மின் இணைப்பு, விவசாய மின் இணைப்பு, வணிக மற்றும் தொழிற்சாலை மின் இணைப்பு உள்ளிட்ட 11 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.